பென்சில்ல தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இதோ கிரீன் பென்ல நின்னுட்டு இருக்கு. I am signing my all papers in my green ink. நான் உனக்காக வாழ்த்துறேன். அங்க ஒரு ஃபைல் இருக்கு, இங்க ஒரு பென் இருக்கு. விஷன்ல கொண்டு வா. இன்னும் சில நாட்களில், சில வருஷங்களில் என்கிட்ட இருக்கக்கூடிய கிரீன் பென்னுடைய கிரீன் இங்குக்கான அதிகாரம் கூடும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஹார்ட் ஒர்க். நான் உனக்கு சவால் கொடுக்குறேன். வா, 10 வருஷம் வா. ஃபைலை எடுத்துக்கிட்டு கதவை தட்டி உள்ள வந்து யாருக்கிட்டையாவது கிரீன் பென்ல கையெழுத்து வாங்க போறியா? எவனாவது கை தட்டி அந்த ஃபைலோட வர கிரீன் பென்னை கையில வச்சுட்டு கையெழுத்து போட போறியா? சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஃபைல் வேணா ஃபைல் எடுத்துக்கோ, பென் வேணா பென் எடுத்துக்கோ. இங்க இருக்கு, ரெண்டுமே இங்க இருக்கு. பென்சில்ல தானே ஆரம்பிச்சேன். நானே நிக்கிறேன்னா உன்னால முடியாதா? பிஎட் எல்லாம் படிச்சு வச்சிருக்கேன் சந்திரசேகர் சார், ரெகுலர்ல. வாழ்க்கையில் யாரிடத்திலும் இப்படி கேட்டுவிடக் கூடாது. எதுவாக இருந்தாலும் சுய மரியாதையுடன் சம்பாதித்து கல்வியால் உயர வேண்டும் என்று என்னுடைய தாய் சோறுட்டுகின்ற பொழுதெல்லாம் படிச்சிரு படிச்சிரு, உடம்பெல்லாம் உரிச்சிருங்க டீச்சர். உட்கார்ந்துருக்கேன். அந்த அம்மா யார்கிட்ட போய் சொல்லிச்சு தெரியுமா? மேத்ஸ் டீச்சர். உடம்பெல்லாம் உரிச்சிருங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க. நான் வீட்டில் மிளகா பொடி போட்டுக்கேன். நான் வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏன் கண்ணை மட்டும் விட சொன்ன? அதையும் நோண்ட சொல்ல வேண்டியது, அது ஏற்கனவே உரிக்கும். நான் சொல்லலாமான்னு தெரியல. 4th ஃபெயிலு. சாரியா. எப்படி தெரியுமா ஃபெயிலான? வகுத்தல் தெரியாது, பெருக்கல் தெரியும். பெருக்கல் 80 மார்க், வகுத்தல் 20 மார்க். 3 மணி நேரம் தெரியாத ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி 12 மார்க்ஸ் வாங்கியிருக்கேன். எங்க அம்மா கூட்டிட்டு போய் விட்டாங்க. 20 நிமிஷத்துல 80 மார்க் வேலை முடிச்சுட்டு வந்துட்டேன். டபுள் ப்ரமோஷன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கவே இல்லை. 4th ஃபெயிலு, 6th டபுள் ப்ரமோஷன். இந்த உலகத்தை எப்படி நீ புரிந்து கொள்வாய்? இன்னைக்கு நான் பேசுறதெல்லாம் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். உள்ள ஒரு மலை கிடக்குது. மலை இருந்தால்தான் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் கிடைக்கும். யூ நோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் டிப் ஆஃப் த ஐஸ்பர்க்? கடல் இருக்குல்ல, கப்பல் போயிட்டே இருக்கும்போது சின்னதா ஒரு முகடு தெரியும். அது சின்ன பாறைன்னு கிடக்க முடியாது, உள்ள கிடக்குது மலை. மலையுடைய உச்சம் அது. உன் பார்வைக்கு அது இத்தினூண்டா தெரியும். மனிதர்கள் அப்படித்தான், வாழ்க்கை அப்படித்தான். டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அவர்களுடைய வாழ்க்கையை போய் பார்க்கின்ற போது அப்படி ஒரு மலை கிடக்கும். எங்க அம்மாட்ட வந்து கேட்டேன், ஏம்மா தோலெல்லாம் உரிச்சிட சொன்ன, கண்ணை மட்டும் விட சொன்ன, அதையும் நோண்ட சொல்ல மாட்டேன். அம்மா சொன்ன பதில், படிக்காத தாய் தான். 8th ஸ்டாண்டர்ட் ஏதோ. என்ன கேட்ட? கண்ணையை நோண்ட சொல்ல வேண்டியது. ஆசை உனக்கு படிக்கணும்ல, அதை விட்டு வச்சிருக்கப்போ. படிக்கலாம்னா கண்ணை நோண்டி. ஆக்சுவலா எனக்கு கொடுத்த தண்டனையே ஸ்கூலுக்கு போக கூடாதுதான். இன்னைக்கு உங்ககிட்ட சொன்ன அது தண்டனையா? அதான் ஜாலி. கிளாஸ்க்கு டீச்சர் வராத டைமை விட ஜாலியான டைம் என்ன? அது ஒரு துரோகி இருக்கும், போய் கூட்டிட்டு வா. ஆனா யாரும் கூட்டிட்டு வரானோ அவன் தான் ஜெயிக்க பிறந்தவன். ஏன் தெரியுமா? வாரம் டெஸ்ட் வச்சு தொலைக்கிற. இன்னும் நான் உன்னை பார்த்தேன், இன்னைக்கு வந்திருக்கிற, என்ன கிளாஸ் எடுக்கலன்னா, நான் எப்படி யூனிட் முடிக்கலன்னா, எப்படி எக்ஸாம் எழுதுறதுன்னு போய் கூட்டு வராம அவன் ஜெயிக்க பிறந்தவன். பார்க்கறதுக்கு இது கிண்டல் மாதிரி தெரியும். வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்களை சொல்லுகிறேன். யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் வைய தலைமை கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், யாரேனும் உன்னை அவமானப்படுத்தினால் என் குழந்தையே, அதற்கு பதில் என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கிறவன், அதனால சொல்லித்தரேன். ஜெயிக்க வைக்கிறவன், அதனால சொல்லித்தரேன். யாருடைய உதடுகள் உன்னை எதிர்த்து வார்த்தைகள் பேசியதோ அந்த உதடுகளில் இருந்து பாராட்டு வாங்குகின்ற அளவிற்கும் இந்த வளாகத்தை விட்டு போயிடாது. என் கெமிஸ்ட்ரி டீச்சர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்,
உருப்பட மாட்டாங்க. என்னன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன பிடிக்காது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், அவங்க முடியவே இல்லை. டெட் அகேன்ஸ்ட். அப்படி அவங்க முன்னால மட்டும் அழுதாங்க. நம்மளை தோக்கடிக்கிறவங்க, அவனுக்கு நம்ம கொடுக்குற ஒரே பதில் அவனை தோக்கடிக்கிறது இல்லை, நாம ஜெயிச்சு காட்டுறது. செத்துருவானுங்க தெரியுமா? நீ ஜெயிச்சு காட்ட, உன் பகைவர்கள் எல்லாம் என்ன ஆவார்கள்? சயனைட் சாப்பிடுவாங்க. ஜெயிக்கிறது தான் குழந்தைகளை. அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டு. சோகத்தின் பிடியிலே ஆட்பட்டு கொண்டு உன்னை நீயே சிதைத்து கொண்டு, இந்த பாடி இருக்குல்ல, நான் சொல்றேன், என்கிட்ட இல்ல, சந்திரசேகர் சார் கிட்ட இல்ல, பிரின்சிபல் கிட்ட இல்ல, யாருக்கிட்டே இல்லாத அற்புதமான, இதோ இங்க முன்வரிசையில் உட்கார்ந்து இருந்த எந்த விருந்தினர்கிட்டையும் இல்லாத அற்புதமான அருட்கொடை இயற்கை உனக்கு கொடுத்து இருக்கிறது. அதற்கு பெயர் இளமை. அறுவடை செய், அதை வைத்துக் கொண்டு அடுத்த கட்டத்திற்கு போ. இதுதான் வாய்ப்பு. 17 வயது முதல் 25 வயதிற்குள் எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். முடிவு செய். நான் ஒரு 2 விஷயத்தை சொல்றேன். உன்னுடைய மனசுக்கு கான்சென்ட்ரேஷன் ஒரு வார்த்தை சொன்ன, கவனம். நம்ம கிட்ட இல்லாதது இந்த தலைமுறை. அப்பா, இந்த போன் படுத்துற பாடு. சார், என் காலேஜில் ஒரு பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். வாசல்ல கையெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. போயிட்டு ரெஸ்கியூ பண்ணிட்டேன். கொஞ்சம் கான்சியஸ் இருக்கு. மொபைல் எங்கன்னு கேட்டேன். அவ அதிர்ச்சியா பாக்குறான். அவளுக்கு கீழே விழுந்ததை விட அதிர்ச்சி அவ மொபைல கேட்கறாங்கல்ல. உங்க அப்பாவுக்கு போன் பண்ணணும் கொடுன்னு. அந்த உடஞ்சி ரத்தம் வழியில கையில அதுவே எடுக்குது. கொடுப்பான பாஸ்வேர்ட் போடு. சார், நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் படிச்சிருக்கேன். பார்த்தேன், மயங்கி விழுந்துச்சு. நான் மறுபடியும் ஆன் பண்ண போனேன். பார்த்தா புரியல சார். இந்த மந்திரத்துக்கு சூன்யம் வைப்பாங்க தெரியுமா? இந்த ஒரு சக்கரம் இருக்குமே, அப்படி போட்டு ரவுண்டு பண்ணி உள்ள ஏதோ டபிள்யூ போட்டு டீ போட்டு செட் போட்டு ஒரு புள்ளி சக்கரங்க திறந்துட்டு சனியை மயங்கி விழுந்துருச்சு. நான் பாட்டுக்கு அந்த ஸ்கிரீனை தடவி 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 அதை ஆஃப் ஆகாம அவங்க அப்பாவை கூப்பிட்டு செத்தாலும் சாவேனை தவிர பாஸ்வேர்ட் கொடுக்க மாட்டேன். ஃபேஸ்புக்கு ஒரு பாஸ்வேர்டு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு பாஸ்வேர்டு, வாட்ஸ்அப்க்கு ஒரு பாஸ்வேர்டு, கான்டாக்ட்க்கு ஒரு பாஸ்வேர்டு, ஸ்னாப்சாட்க்கு ஒரு நாசமா தான் போகும். நான் உண்மையா நான் சொல்றேன், உனக்கு வழிகாட்டு சார். சில ஜெனரேஷன் இருக்காங்க சார். நான் நினைக்கிறேன் இந்த மேடையில இருக்காங்களா தெரியல, பூமர்ஸ் சார். அவங்க இருப்பீங்க, சொன்னா கோச்சுப்பீங்கிறதுனால இல்லைன்னு சொல்றேன். நான் வந்து ஜெனரேஷன் எக்ஸ் சார். நான் என் வயசுக்கு ஜெனரேஷன் எக்ஸ். நான் அதுக்கப்புறமா ஒரு ஜெனரேஷன் இருக்கு சார், ஜெனரேஷன் மில்லேனியன்ஸ். அதுக்கப்புறமா வந்தது ஜெனரேஷன் ஜி. இப்போ இதுங்கெல்லாம் நீங்களாம் ரொம்ப பெருமைப்படாத. 2010 பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் ஆல்ஃபா. இப்போ 10th படிச்சுட்டு இருக்குது. வரப்போகுது உங்ககிட்ட இரு, இன்னும் 3-4 வருஷத்துல வந்துடும் ஜெனரேஷன் ஆல்ஃபா. அதுக்கப்புறமா இருக்கிறது இப்போ 2 மாசத்துக்கு முன்னால பிறந்ததெல்லாம் ஜெனரேஷன் பீட்டா. முதல்லலாம் சந்திரசேகர் சார், நாம எல்லாம் காலேஜ்ல படிக்கும்போது ஃபைனல் இயர் நம்ம கிட்ட பேசாதான் இயங்குவோமா? இங்க ஃபைனல் இயர் இயங்குது சார், ஃபர்ஸ்ட் இயர் பேசாது. எல்லாம் மாறி போச்சு. ஆல் 3rd years எல்லாம் அங்கிள்ஸ் ஆண்டிஸ் ஆயிட்டாங்க. இரு உனக்கு வருது, ஆல்பா பீட்டா எல்லாம் வருது உனக்கு. ஒரு ஜெனரேஷன் இன்னொரு ஜெனரேஷனை சாப்பிட்டு இருக்கு. இதோ நான் ஜெனரேஷன் ஜி கிட்ட வெற்றிகரமான பேச்சாளராக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் நான் உன் மொழி பேசுகிறேன். என்னுடைய தலைமுறையிலிருந்து 30 ஆண்டுகள் கழித்து உன்னிடத்தில் நான் வருகிறேன் என்றால் நான் சில ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுகிறேன். யூ ஜஸ்ட் ஃபாலோ சம் ஸ்ட்ராட்டஜி. ஒருத்தர் நான் பேசி இருக்கிறேன், போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. சிரிக்காம எப்படி கொடுக்குறான்? வாய்த்தச்சலா இருக்கீங்க பாரு. டீச்சர் பண்ணாரு,
என் கிளாஸ்ல யாரும் ஃபெயில் ஆனது இல்லைன்னு சொன்னவங்க, இது எப்படி தெரியுமா, இங்க போய் முதல்ல போட்டோலாம் பிடிக்கவே கூடாது. நீங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஏன் தெரியுமா சார், நாயனை வாசிக்கிறவனுக்கு முன்னால மாங்காய் சாப்பிட்ற மாதிரி சார் கவனம் சதம். சில பேர் கிட்ட நின்று போட்டோ பிடிப்பாங்களா, பேசவே வராது சார் எனக்கு. நான் என்ன சொல்றேன், stay prepared yourself. What do you want to say, just say it. But before say you think twice. Think twice. 12 inches. எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் உனக்குள் கொஞ்சம் நிதானப்படு. அதைத்தான் நான் சொன்னேன், ரெஸ்பாண்ட் பண்ணு. ஒன்றோடு ஒன்று எல்லாம் கனெக்டட்.